எக்ஸசைஸ் 3.14ல் 6 சம்மு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க 3x² + kx + 81 = 0 இல்லையா. ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதோட ரூட்ஸ் நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு தான் படிப்போம் இல்லையா, படிச்சிருக்கோம் நம்ம. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆல்ஃபாங்கிறது ஒரு ரூட்டு, இன்னொரு ரூட் எப்படி இருக்குதுன்னா இதோட ஸ்கொயராக இருக்குதுன்றாங்க. அப்போ இதுவும் ஆல்ஃபா ஸ்கொயராக இருக்கும். பீட்டாங்கிறது ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபாங்கிறது ஆல்ஃபா, பீட்டாங்கிறது இதோட ஸ்கொயராக இருக்கும். ஓகேவா, குழப்பிக்காதீங்க. ஆல்ஃபாங்கிறது ரூட்டு, ஒரு ரூட்டு, இன்னொரு ரூட் எப்படி இருக்குது, இதோட ஸ்கொயராக இருக்குது. அப்போ இதோட ஸ்கொயர் தானே அது, அப்போ ஸ்கொயரு. இப்போ இதை இன்ட்டை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 3x² + kx + 81 = 0. இதில் ஏங்கிறதுனா 3, பிங்கிறது கே, சிங்கிறது 81 இல்லையா. முதல்ல சம்மு ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் -b/a இல்லையா. அப்போ எப்படி எழுதலாம் அதை, -k/3. அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் -k/3. இது ஈக்குவேஷன் 1 ஆத்துங்க. ப்ராடக்ட் எடுத்து பார்த்து ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் c/a இல்லையா. அப்போது 81/3 கேன்சல் பண்ணால் 27. இது ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயரு, ஆல்ஃபா க்யூப் ஆகிடும், இது பவர் 1 இல்லையா. 27 க்யூப் எடுத்துட்டா அப்போ இது என்ன ஆகிடும், ஆல்ஃபா = 3. 3 × 3 9, 9 × 3 27, ஆமாம் 3. ஆல்ஃபா = 3. அப்போ கே கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம், புட் ஆல்ஃபா = 3 இன் ஈக்குவேஷன் 1. இதை தூக்கி நம்ம அங்கே போட்டோன்னா வந்துடும் நமக்கு. 3ன்னு போட்டால் என்ன வரும், 3 ப்ளஸ் இங்கே என்னது 3² = -k/3. 3 என்னது வெறும் 3 தான். 3 + 9 = -k/3. இது ரெண்டும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 12 = -k/3. இது மட்டிலே பண்ணால் 36 = -k. அப்போ k = -36. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.